சத்தியலோகத்தை ஆண்டோரைக்கூடிய சதுர்முகமடித்த பிரம்மாவை நேர்முறையாக பார்த்து புன்னவரம் வாங்கலாம் என்று சொல்லி அந்திர மார்க்கமாக அதிசயமா ரதன் மேல் ஏறி போகின்ற போது தேவியா எனக்கு எப்படி தெரியுமா பச்சை தண்ணி தாகம் பல்லுணர்ந்து போகுது, நல்ல தண்ணி தாக நான் உணர்ந்து போகுது, என் காதை அடைக்கிறடி, கண்கள் எல்லாம் சோடுது, எனக்கு தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்க தேவி. அத்தனை பக்கமா நம்ம போயிட்டு இருக்கிறோம். பச்சை தண்ணித்தாக பல்லுணர்ந்து போகுதுன்னு சொல்றீங்களே, தண்ணி இருக்கு, நாங்க எங்க செல்வோம்? அதனால தண்ணி இல்லையா? ஆளு கொஞ்சம் மூத்திரோட்டு கொடுங்க. அப்படி தண்ணி தாகவடைக்கு தண்ணி இல்லை என்றால் ஓ மன்னவன் நான் மாற்றி படித்து போய்விடுவேன் தேவி. கவலைப்படாதீங்க, எத்தனை தாம்பளம் என்னிடம் உள்ளது, அதை தருகிறேன். உங்க தண்ணீர் தாகம் தீரும் சாமி. தேவியா தாம்பளம் கொடுக்கிறாய், குடு தேவி. ஆனா தேவியா, ஐயோ தேவி தேவி வெளிதா, நீங்க கொடுத்த வெத்தலை தாம்பளத்தை நான் வாயில மின்னு அதை விழுகின்ற போது தாகம் தீரும் என்று சொல்லி ஐயோ எனக்கு தலை மயக்கமா இருக்குது, மயக்கமா இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? ஐயோ தாகம் தீரும் என்று வெத்தலை தாம்பளம் கொடுத்தோம், உங்களுக்கு மயக்கம் வருதா? தலைமயக்கம் ஆகுது, என் தலையெல்லாம் சுத்துது. ஐயோ தேவி மயக்கமா இருக்குதடி. ஒரு நிமிடம் கூட அந்த வெத்தலை தாம்பளத்தை வாயில வைக்காதீங்க, கீழே மூஞ்சி விடுங்க. என்னாடி சொத்து பாக்கு வச்சு கொடுத்துட்டேன் தேவி. பண்ணவா அதுல சொத்த பாக்கு இருந்திருக்க மாட்டேங்குது, அதனாலதான் உங்களுக்கு மயக்கம் வருது. கீழே மூஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க. அந்த வெத்தலை தாம்பளத்தை கீழே துப்பி அதோ வெத்தலை தாம்பளத்தை துப்புகிற சிவனாருக்கு பூஜை செய்யும் பொழுது அந்த அழகரா சிவனை என்று சிவனை பூஜை செய்யும் பொழுது அந்த சிவனாகப்பட்டவர் நமக்கு வரம் கொடுத்திருவார் போல இருக்குது. நம் கரந்தனிலே விழுந்திருக்குது. அந்த வரம் என்னன்னு நம்ம கண் திறந்து பார்த்தால் தானே தெரியும். கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பார்க்கலாம். பாரு பாரு. முடியல. சிவனாருக்கு கடுமையான தவம் புரியும்பொழுது என் கரந்தடியில அச்சத்தில் உமிழ்ந்தவன் யாரடா மடையா? இந்த காரியம் செய்தது யாரு? என்னுடைய அருகாமையில் இருப்பது நீ மட்டும். நீங்க சிவனாரு கோரி அண்ணாரு கோரி பூஜை செய்வீங்க, நான் உங்களோட பக்தி மயமா கூட இருக்கிறவன் நானு. நான் போய் இந்த காரியத்தை செய்ய இவன் தாங்க வாந்தி எடுத்துட்டான். இந்த காரியம் செய்வது யாரு? என் பூஜைக்கு கலகம் நேர்த்தது யாரு? என் பூஜையை கெடுத்தவன் யாரு? எவன் எடுத்தாலும் எனக்கு தெரியாது, பிள்ளை எப்ப சாப்பிட மட்டும் சொல்லிட்டேன். நீ உண்மையை உரைக்க மாட்டாய். ஆமா, என் ஞானத்தினால் அறிகிறேன். என் கலந்தனின் எச்சுமனுடன் யார் என்று எனக்கு தெரியும்.
ஆற்றல் உள்ளவன் ஆஹா. அந்த கென்றவனே. இப்படி சொல்லுமா? அந்த கென்றவன் ஆ. தவறு செய்தவன் கென்றவன். ஆமா. அதே என் சுதர்சனமே ஏய். இத்தனமே ஆ. சென்று ஆ. சூரியன் அஸ்தமத்தை உதயமாகுவதற்குள் ஆ. அந்த கென்றனுடைய சிரம் என் காலடியில் கிடைக்க வேண்டும். இப்ப அந்த மார்க்கமாக மத்தியலோகம் போய் கொண்டிருக்கிறோம். மறுபடியும் போகலாம். ஆமா. அதான் ஏன் பார்க்கிறா? இதோ மத்தியலோகம் போய் கொண்டிருக்கிறோம். அதை கெஞ்சுவதே தேவா. ஏய். இந்த சிவனாருக்கு பக்தன். சக்கரம் நானே. சக்கரை பொருளை பாத்தியா? ஏய், ஆனால் இளைஞர் சக்கரமே, நீ எங்கிருந்து வருகிறாய்? என் மனைமாறு கூட்டி நான் வரத்துக்கு போகும்போது எங்களை அடிக்க வருகிறேன் சாமி. நீ என்ன நாங்க என்ன செய்தோம்? என்ன சாமி? எங்க தவறு செஞ்சோனாக்க அடே ஆ. அப்படி ஆ. உங்களது மன்னவன் செய்த தவறுக்கு ஆ. ஒரு சாதியாகிய ஆ. ஸ்ரீமந்த நாராயணனாகப்பட்டவர் உங்களது மன்னவன் சிரத்தை அறுத்து வர சொல்லியிருக்கிறார். என் மன்னர் தவறு செய்தாரா? ஆமா. என்ன தவறு செய்தார்? அவர் ஆகாயத்தில் அனுமதி கொண்டிருக்கும் பொழுது ஆ. எனது சாதியாகிய ஸ்ரீமந்த நாராயணன் ஆ. சூரியாருக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார். ஐயோ. அப்பொழுது ஆ. அவருடைய கையிலே ஆ. எச்சிலும் என்றால் யார்? ஐயோ சாமி, நான் அறியாத புத்தியிலே தெரியாத செய்து விட்டேன். ஐயோ, 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 ஐயோ. ஐயோ, அறியாத புத்தியிலே தெரியாத செய்து விட்டேன்.
வந்தாக்கா என்ன மதிக்கவே மதிக்கவே